ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு எ வில் எட்டர்னல் அனிமோட 32வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடு உள்ளார போயிடலாம். நம்ம அங்கிளியோ அந்த கோல்டன் ஃபார்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருடைய கல்டிவேஷன் லெவலையும் அதிகரிச்சாரு. அங்கிள் லீன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோ ஓடி வரத்தை பார்க்க சின்ன பையனா இருந்தவன் இப்போ பெரியவன் ஆயிட்டான்றத பார்த்து அவரோ சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆக நம்ம ஹீரோவோ வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கவும் இளந்தர்றான்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவலைஸை பயன்படுத்தி அவனுடைய கல்டிவேஷன் லெவல் அதிகரிச்சிருக்கிறத நோட் பண்றவரும் என்னவோ சொல்லலான்னு போக அதுக்குள்ளார ஒரு இடத்துல டெலிபோர்டேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க எல்லாம் நம்மளுடைய மெயின் பிரான்ச்சை பிடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால நம்ம போருக்கு தயாராகி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இந்த போர் நடக்காம நம்ம இதை தடுத்து நிறுத்த முடியாதான்னு நம்ம ஹீரோவோ கேட்கவும், நாம நினைச்சாலும் சரி பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க நினைச்சாலும் சரி இந்த போரை தடுத்து நிறுத்தவே முடியாது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நார்மலா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அவனுடைய எம்எல்ஏஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் சென்ஸ் பண்றவனோ ஹிடன் பீக்கான 9th மவுண்டனை பார்த்தாராம். அதுவோ கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சு போக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதை பார்த்திருப்ப, உனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அனுமதியே கிடையாதுரா சின்ன பையலேன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க. எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலயும் இந்த இடத்துக்கு வரல, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. பரவாயில்ல, இவனும் கொஞ்சம் திறமை வந்தவன் தான் போல இருக்கு, என்னுடைய ப்ரெஷர்ல தாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு வேற இருக்கான்னு சொல்லிட்டு அவனை விடவும் நம்ம ஹீரோவோ உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம அங்கிளியோ என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், ஏதோ வேணும்னு சொல்லிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட எந்த ஒரு ட்ரெஷரும் கிடையாது, அதனால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாஸ்டரோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வாங்கிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவரும் அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்க்ரோலை கொடுக்குறாரு. ஆனா மாஸ்டர், நான் இன்னும் சில நாள்லயே போருக்கு போகணும், அதுக்குள்ளார எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, ஓ நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜேடை எடுத்து கொடுத்துட்றாரு. சரி, நீ அவர்கிட்ட என்ன மாதிரியான ட்ரெஷரோட கொடுத்த, அது நம்ம செக்டர்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமா இருந்த அந்த பில்லை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன், என்ன அந்த பில்லையோட கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் லீயோ போயிட்டு அவருக்கு ஒரு வார்னிங்கை போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, நான் சும்மா தான் பண்ணேன், வேணும்னு பண்ணலாம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ மரத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கோரை கண்டுபிடிச்சு அதை அழிச்சாகணும், அப்பதான் உன்னால அதை அப்டைன் பண்ணி அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ண முடியும். நீ உட்காந்து கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ண மட்டும்தான்டா உன்னால அதை கத்துக்க முடியும், எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஆம ஓட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சீல் லெவல் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன் பைபிளையோ அந்த இடத்துக்கு பீஸ்ட் இல்லாடா மாதிரி மொத்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸ்ட்டுங்களை வர வைக்க அப்படியே உள்ளார அப்பான்னு சொல்லிட்டு பாசமலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கவும், மகனே நீ என்ன ரொம்ப கொளுத்து போயிட்டு இருக்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பில்ல கொடுக்க சாப்பிட்டுட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ நம்ம செக்டர்ல இருக்கக்கூடிய சீனியர்களை விட ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் வெளியில பாருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ வெளியில பார்த்தா ஒரே சக்கை எல்லாம் பீஸ்ட்டுகளும் வெளியில தான் படுத்துக்கிட்டு இருக்குங்க. மகனே நீ ரொம்ப திறமை வந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு டெலிபோர்டேஷன் நிறைய ஓபன் ஆகி எல்லாரும் அதில் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவோ அந்த குரங்கு எல்டர் கொடுத்த ஸ்க்ரோலை பயன்படுத்தி மெடிசன் ஸ்கில்ல அதிகரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோ அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கவும், நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா மற்றவனுங்களை மாதிரி வேஸ்டா உக்காந்துக்கிட்டு இல்லைன்னு நம்ம ஹீரோவை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோவோ, சில பேருக்குலாம் எதுவுமே தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீனை மட்டும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு, என்னுடைய கல்டிவேஷன் லெவல்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியாம பேசாதரான்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுக்க போகவும், நீ அதை எடுத்தனா உன்னுடைய கதை முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அதை எடுத்துறோம். அதை பாக்குறவங்களுக்கோ சக்கு, நீ எப்படா இதை பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் திறமை வேணுமா அது இதுன்னு சொல்லிட்டு பில்டப்பை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அந்த ஸ்க்ரோலை கொடுத்த எல்டரோ நம்ம மெடிசன் டெக்னிக்கை இப்படியெல்லாம் பயன்படுத்துவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அப்படியே வீட்டுக்கு அந்த எவன்ஸ்பான் ரிவர்ல இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கல்டிவேஷன் பண்ணி அப்கிரேட் பண்ணலான்னு அந்த தண்ணி வேப்பரா மாறாம நம்ம ஹீரோவுடைய உடம்ப பலூன் மாதிரி மாத்தி விட்டுறது, ஒர்றான்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்தா ஒரே பெரிய எக்ஸ்ப்ளோஷனு. அதுல இருந்து எப்படியா தப்பிச்சுறாங்க. டியாண்டியனே உனக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. மத்த பயபிள்ளைங்களும் அங்க எப்படா இருக்க தம்பின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. வயசோச்சா நீ எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யாருமா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்கள உங்களுக்கு தெரியலையா, இவன் தான் நம்ம குண்டு பயபிளியோடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம
சீனியர் பிரதரும் அந்த இடத்துக்கு வர அப்படியே மீட்டப்பை போட்டு நைட்டு சரக்கு பாட்டியா ஒரே சந்தோஷத்தோட குஷியோட பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம குண்டு பாய்புலிக்கு ஒரு விஷயம் நான் வருது. நம்ம செக்டுக்கு நீ இல்லாத நேரத்தில் பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தா யான்ஃபேங் வந்தான். நம்மளுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டை பற்றி எல்லாமே அவன் சொன்னான்டா. அது ஒரு வேளை நீயா இருக்குமான்னு நினைச்சான். அது நான் தான்றதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ மலிபிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஸ்பிரிட் போர்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மளால எடுத்துக்கிட்டு வந்து அங்கிள் நீ நம்மளுக்காக ஸ்பிரிட் போர்டு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோ ஒயின் பாட்டிலில் கொடுக்காம பார்க்குவோம். நம்ம குண்டு பாய் புலிக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் ஃபைட் மாதிரி சின்னதாக ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதை அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போக்கி சமாதானமாக பார்க்க, நீ என் தம்பி கூட சண்டை போட விரும்புறியான்னு கேட்க, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு நம்மளும் தோத்து போயிடுறாரு. நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ சண்டை போட வர, நம்ம ஹீரோ வேணும்னே அந்த ஜேடு பாட்டில் உடைக்க விட்டாரோம். நான் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நீங்க என்ன எப்பயும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இதுன்னு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நம்ம ஹீரோயினோ பேசிக்கிட்டு இருக்க, அந்த போட்டியில் ஹீரோயின் ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா இருக்க. இந்த பக்கம் பார்த்தா பிளஸ் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்லாரும் யான்ஃபேங் எங்கே போனான்னு தெரியல, எப்போ வருவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ நம்ம குண்டு பாய்புள்ள போறதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே யூஸ் ஆகாதவன் ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு சண்டை போட போறேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய கல்லறைக்கு பெரிய ஒயினும் கரியோடையும் வாடா, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. எல்டர் பைசோச்சன் நீங்களும் எங்க கூட சண்டை போட போறீங்களா? அப்ப நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே டெலிபோர்டேஷன் நிறையவும் ஓப்பன் ஆகிடுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கையை பிடிக்க அப்படியே அந்த டெலிபோர்டேஷன் நிறையவோ ஆக்டிவேட் ஆகி எல்லாரும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சில பேருக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. இது எதுவும் இல்லை, நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு? உங்களுடைய மன தைரியம் எல்லாம் எங்கடா போச்சு? நீங்க தைரியமா இருந்தா மட்டும் தான்டா உங்களால இதுல ஜெயிக்க முடியும். நம்ம ஹீரோவோ அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்க, நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிடுறானுங்க. டி என்னடா நீ என்ன நம்பிக்கிட்டு இப்படி இருக்கீங்களேன்னு நம்ம ஹீரோவோ உள்ளார ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்களும் நம்ம ஹீரோவை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த சண்டையில நான் தனியாலாம் நின்று சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி நம்ம இங்க பேசி சீன் போடுறதுக்காக வரல, வாருக்காக வந்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம எல்டர் பைபிளையும் அந்த இடத்துக்கு வந்துட்டு குரூப்பே எல்லாம் சீனியர் பிரதர் சொல்றது கேட்டு நடந்துக்கோங்க, பைசாச்சான் நீ இந்த வாரில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லவும் எல்லாருக்கும் சாக்கு. என்னடான்னு பார்த்தா அதுக்கு பதிலா நீ பேரியரை உருவாக்குறதுக்கு வர போற, அங்க இருக்கக்கூடிய எல்டருங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்ல, சரி நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கிருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோயினு கிட்ட பேசலான்னு திரும்பவும், நீங்க திரும்ப வேணாம், என்னை பத்தி எந்த கவலையும் பட வேணாம், கண்டிப்பா நான் உயிரோட தான் இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க போயிட்டு வாங்க. சரி நான் வர வரைக்கும் என்னுடைய மகனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வார்பிஸ்டே நம்ம ஹீரோயினுக்கு பாதுகாப்பா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறோம். அப்படியே எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அங்கிளியும் வயலட் பீக் மாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ அப்படியே போற வழியெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. அந்த ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துறாங்க. நீ தனியாலாம் நின்று இந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண போற, மற்ற எல்டருங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஸ்பிரிட் எனர்ஜியை கொடுத்து ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பேரியரை ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தா மற்ற எல்டருங்க பயவுள்ளைங்க எல்லாம் நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் நோக்கி வந்துகிட்டு இருக்க. போரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யான்ஃபேங் எங்க போனா எப்போ வருவான்னு தெரியல, கண்டிப்பா அவன் திரும்ப வருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லவும் அந்த பப்பாட்டுங்களை ரிலீஸ் பண்ண நம்ம ஹீரோ உருவாக்கின பப்பாட்டோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அவங்க வரத்தை எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் பார்த்தா என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு இவ்வளோ ஸ்பிரிட் எனர்ஜி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உருவாக்கின பேரையத்தான் அந்த இடத்த சுத்தி கவர் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் தயாரா இருங்க, எப்ப வேணும்னாலும் போர் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே போருக்கு தயாராகி நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ அவனுடைய பேரியரை ஆக்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம சப்பு பேரியர்களையும் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.